இப்போ நம்ம டெல்வடா வந்து சேர்ந்தாச்சு. கரெக்டாக 1 மணிக்கு வந்து ட்ரெயின் வந்துருச்சு. நல்ல ஒரு ஜேர்னி. இது வந்து கிட்டத்தட்ட ஜுனாகத்துலேருந்து இந்த டெல்வடா வந்து ஒரு 150 கிலோமீட்டர் இருக்குது. இது வந்து காலையில் 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிற ட்ரெயின் பார்த்திங்கன்னா 1 மணிக்கு வந்து இங்கே வந்து முடியுது. 7:20க்கு ஸ்டார்ட் ஆகிற ட்ரெயின். ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஸ்டேஷனை வந்து இது கவர் பண்ணிட்டு வருது. நம்ம வந்து நேற்று வந்து காலையில் ஜுனாகத்தில் 7:20க்கு ஏறின இந்த ட்ரெயினில் நம்ம நேற்று 10 மணிக்கு சாசன்கில் இறங்கணும். சாசன்கில் ஃபுல்லாகவே இன்னைக்கு காலையில் வரைக்கும் நம்ம வந்து அங்கே ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு திரும்பவும் காலையில் இதே ட்ரெயின் ஜுனாகத்துலேருந்து வர ட்ரெயினை நம்ம வந்து திரும்பவும் சாசன்கில் ஏறி இந்த 1 மணிக்கு வந்து நம்ம டெல்வடாவில் வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ இந்த டெல்வடாவிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம டியூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர்லேருந்து 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம ஆட்டோ பிடிச்சி பேக்கேஜாக ஈவினிங் ஒரு 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே நம்மளால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு நம்ம அங்கேருந்து நம்ம பாவனூர் போய்ட்டு ஸ்டே பண்ணிடலாம். ஸோ பாவனூரில் நம்ம ஆல்ரெடி ரூம் போட்டாச்சு விஜய் பேலஸ் அப்படிங்கிற ஹோட்டலில். ஸோ நம்ம இப்போ அடுத்து நம்ம வந்து டியூக்குள்ளே போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, வாங்க போகலாம். டெல்வடா வந்து இப்போ டியூக்கு கிளம்பியாச்சு. வாங்க நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். டெல்வடாவில் வந்தாச்சு. டெல்வடாவிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தான் டியூ. ஸோ நம்ம டியூக்குள்ளே தான் இருக்கோம். டையூன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா கோகுலா பீச் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட டெல்வடாவிலேருந்து டியூ போகிற வழியிலே இருக்குது இந்த பீச்சு. ஸோ ரொம்ப அமைதியாக இருக்குது. ஒரு சின்ன கோவா எப்படி இருக்கும் அந்த மாதிரி லைட்டாக இருக்குது. இப்போ மத்தியான வேலைங்கிறதுனால நல்லா வெயில், நல்லா உச்சி வெயில் நல்லா பிறந்துக்கிட்டு இருக்குது. மலைகளும் சின்னதாக அடிச்சுக்கிட்டு இருக்குது. ஸோ பக்கத்தில் பீச் பக்கத்தில் போய் பார்க்கலாம். நம்ம கோகுலா பீச்சில் இருக்கோம். ரொம்ப அமைதியாக இருக்குது. ரொம்ப நல்ல தண்ணி, கடல் நீர் வந்து நல்லா உள்ளே வாங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ தூரம் வந்து நமக்கு வந்து கரை நல்லாவே தெரியுது இங்கே முன்னால். ஸோ நல்லா உச்சி வேலை கிட்டத்தட்ட 1 மணிக்கு மேலே நம்ம இங்கே நிற்கிறோம். ஸோ நம்ம இங்கேருந்து இப்போ நம்ம கரெக்டாக அந்த டியூவில் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண டைமிங் பார்த்திங்கன்னா மத்தியானம் அந்த 1 மணிலேருந்து சாயங்காலம் வந்து 7 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 hours வந்து நம்ம இங்கே இருக்க. ஸோ மிச்சம் இருக்கிற எல்லா லொக்கேஷனையும் என்னென்ன பார்க்க முடியுமோ பக்கத்தில் இருக்க ஃபோர்ட்டு அப்புறம் அது பக்கத்தில் இருக்க வந்து பார்த்திங்கன்னா நாகனா பீச் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து ஒரு சிவலிங்கம் வந்து கடற்கரை ஓரத்தில் மகேஸ்வர் டெம்பிள் ஒன்று இருக்குது. ஸோ அதையும் பார்க்க போகிறோம். அப்புறம் மேக்ஸிமம் இன்னும் இங்கே என்ன சைட்ஸின்னு இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பானூர் போயிடலாம். பீச் ரொம்பவே அழகாக இருக்குது. நம்ம வந்து கரையில் ரொம்ப தூரம் நடக்கலாம். ரொம்ப அலைகள் வந்து ரொம்ப பெருசாக கிடையாது, ரொம்ப சாஃப்டாக அடிச்சிருக்கிறதுனால நம்ம வந்து தண்ணி அந்த கரையோட எட்ஜை தாண்டி உள்ளே கூட போக முடியுது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது வியூவோட கடற்கரை. ஸோ நாகனா பீச் எப்படி தெரியல. இந்த கோகுலா பீச்சுக்கு வந்து பார்த்தாச்சு. ஸோ நம்ம வந்து அடுத்து வந்து
நம்ம டியூவோட ஃபோர்ட்டு பார்க்க போகலாம். ஹாய், குட் ஈவினிங். இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா டையூ டாமன் அப்படின்னு சொல்லிட்டு யூனியன் டெரிட்டரியான நம்ம டியூவில் இப்போ இருக்கோம். ஸோ இது வந்து குஜராத் மாநிலத்தினுடைய அருகாமையில் அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்ம சாசன்கிரிலேருந்து ட்ரெயின் ஏறி நம்ம வந்து டெல்வடா அப்படிங்கிற இடத்துல இறங்கி அங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற இந்த டியூக்கு வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம விசிட் பண்ணது பார்த்திங்கன்னா கோகுலா பீச் போயிட்டு வந்தோம். அதுக்கடுத்து வந்து ஒரு இடம் பார்த்திங்கன்னா டியூ ஃபோர்ட். ஸோ டச்சுக்காரருடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக அந்த டியூ இருந்தது. ஸோ அது உங்களுடைய காலத்துக்கு உட்பட்ட நேரத்தில் கட்டப்பட்ட ஒரு கோட்டை இது. ஸோ கடற்கரை ஓரமாக அமைஞ்சிருக்கு இந்த கோட்டை. ஸோ நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி போல் வந்திருக்கோம். ஸோ நல்லா வெயில் அடிச்சுட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம டைமிங் மேனேஜ் பண்ணுறதுனால நம்ம வந்து ஈவினிங் 5 மணிக்கு 6 மணிக்கெல்லாம் வர முடியாது நம்ம நினச்ச நேரத்துக்கு. ஸோ கிடச்ச நேரத்தில் வந்திருக்கோம். ஸோ வந்து இந்த டியூ ஃபோர்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். டியூ ஃபோர்ட் மேலே நம்ம வந்தாச்சு. ஸோ இங்கே ஒரு லைட் ஹவுஸ் தெரியுது. ஸோ இங்கேருந்து நிறையா வந்து பீரங்கிகள் நிறையா இருக்குது. ஸோ அவங்களுடைய கோட்டையை பாதுகாக்கிறதுக்காகவும் அவங்க டெரிட்டரியை பாதுகாக்கிறதுக்காகவும் எதிரிகிட்ட வந்து பாதுகாப்புக்காக நிறைய பீரங்கிகள் இருக்குது. ஸோ பார்க்க முடியுது. கோட்டைகள்லாம் நம்ம எல்லா இடங்களையுமே நம்ம பீரங்கி பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம போன அந்த நம்ம ஜுனாகத் கோட்டைக்கு போயிருந்தோம் இல்லையா. ஸோ அப்பர் கோட் ஃபோர்ட்லேயும் நம்ம வந்து நிறைய பீரங்கிகளை பார்த்தோம். ஸோ எல்லா இடங்களையும் இருக்கிறது தான். ஸோ பீரங்கிகள்லாம் அந்த அளவுக்கு அந்த டயத்தில் வந்து யூஸ் ஆகிருக்கு.
இப்போ நம்ம டியூ ஃபோர்ட்டில் இருக்கோம். ஸோ சூப்பரான ஒரு வியூ. இங்கேருந்து பார்த்தோம்னா சின்ன ஒரு கோட்டை இருக்குது கடலுக்கு நடுவில். இது டையூங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டச்சுக்காரர்களுடைய ஆட்சிக்குட்பட்ட பகுதியாக இருந்தது. ஸோ சுதந்திரம் கிடைச்ச கொஞ்ச நாளில் இது இந்தியாவுடைய பகுதியாக இணைஞ்சது. ஸோ இது எல்லாமே வந்து இந்தியாவுடைய இணையறதுக்கு இருக்கிற எல்லா சமஸ்தானங்கள் இறங்கிறதுக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து மிகப்பெரிய ஒரு காரணம் இருந்தார். ஸோ அதனால தான் வந்து குஜராத் அவர் கலந்து இந்த குஜராத்தில் வதோரா பக்கத்தில் நமக்கு வந்து நர்மதை ஆற்றங்கரையில் வந்து மோடி அவர்கள் ஸ்டேச்சு ஆஃப் யூனிட்டின்னு சொல்லிட்டு சர்தார் வல்லபாய் பட்டேலோட சிலையை மிகப்பெரிய பிரம்மாண்டமாக உலகத்துலேயே மிகப்பெரிய ஒரு ஸ்டேச்சுவாக அங்கே வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதையும் பார்க்க போகிறோம் இன்னொரு 2 நாளில். அதுக்கு நம்ம தயாராக இருப்போம். ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த டியூவில் நம்ம இந்த ஃபோட்டோ வியூ பண்ணிக்கிறோம். டியூ ஃபோர்ட்டில் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோம். அவ்வளோ டூரிஸ்ட்டில் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஃபாரின் டூரிஸ்ட்டு நிறைய பேர் பார்க்க முடியுது. ஸோ நம்ம வந்து இந்தியாவுக்குள்ளேருந்தே நம்ம இங்கே வந்து சுற்றுறது வந்து நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அப்படி படிச்சதில் அவங்க வெளிநாட்டிலேருந்து இங்கே சுற்றுறாங்க. ஸோ அவ்வளோ எஃபோர்ட் அவங்க போட்டு அவங்க வந்து அவங்களுடைய ப்ரீ பிளான்டு அதெல்லாம் எப்படி இருக்கும். ஸோ அவங்களுடைய அந்த டூர் ஷெட்யூல் நம்ம வந்து இந்த ஒரு 1 வீக் 10 டேஸுக்கே நம்ம வந்து டூர் ஷெட்யூல் போட்டு சுற்றுறதுங்கிறது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் இந்தியாவுக்குள்ள. ஸோ அவங்க வந்து ஃபாரின்லேருந்து வரும்போது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கும்போது வெரி கிரேட். அவங்களுடைய பேஷனட்டை வந்து எப்படி சொல்ல முடியும். சூப்பரான ஒரு வியூ. கடல் வந்து ரொம்ப அமைதியாகவே இருக்குது. ரொம்ப சாஃப்டாக அப்படி இருக்குது. சூப்பரான ஒரு வியூ. ஸோ டை ஃபோர்ட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். பீரங்கியோடைய அட்வான்ஸாக அந்த காலத்தில் வந்து ரொம்ப ஆர்மர் ஆஃப் பீரங்கிலாம் இருந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் இது நிறைய பீரங்கி பார்த்துருப்போம். இந்த ஃபோர்ட்டில் மட்டும்தான் இந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு பீரங்கியை பார்த்துருக்கேன். இன்றைக்கி இருக்கிற அட்வான்ஸு பீரங்கிக்கு வந்து அப்போவே வந்து ஃபுல்லாக கொஞ்சம் அட்வான்ஸாக மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க.
சர்ச்சு. ஸோ இது முன்னாள் சர்ச்சாக இருந்திருக்கு இன்சைட் ஆஃப் தி ஃபோர்ட். நம்ம டையோட கோட்டையில் கிட்டத்தட்ட உச்சி பகுதியில் இருக்கோம். ஸோ கலங்கரை விளக்கத்துக்கிட்ட வந்தாச்சு. நம்ம எப்படி இந்த கலங்கரை விளக்கம் வந்து மற்றவங்களுக்கு வழிகாட்டியாகவும் தன் ஒரு வழி தவறியவங்களுக்கு வந்து திரும்பவும் கரை சேர்றதுக்கு ஒரு கருவியாக இருக்கோ, அதே மாதிரி தான் வாழ்க்கையில் நம்மளும் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ஒளி கொடுக்குற இல்லாட்டி கரையேற்ற வந்து ஒரு தன்மையுடைய மனிதர்களாக இருக்கணும். ஸோ அதுதான் இந்த கலங்கரை விளக்கமும் நமக்கு வந்து உணர்த்துகிற பாடம். ஸோ எப்படி வழி தவறி போனவங்களுக்கு வந்து திரும்பவும் கரெக்டான ஒரு திசையில் பயணிக்கிறதுக்கு இந்த கலங்கரை விளக்கம் உதவும், அதே மாதிரி தான் நம்மளும் வந்து அடுத்தவங்களுடைய தவறான வழிகாட்டுதல் தவறான வழிகளில் போகிறவங்கள திரும்பவும் திருத்தி கரைக்கி கொண்டு வர்றது நம்முடைய ஒவ்வொரு மனிதனுடைய கடமை அப்படிங்கிறது தான் இந்த கலங்கரை விளக்கம் விளக்குறதா நான் நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு இது பார்த்தோன்னே வந்து ஒரு தாட் அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட இந்த டையோட ஃபோட்டோலாம் கிட்டத்தட்ட எல்லாமே சுற்றியாச்சு. நம்ம எல்லா பகுதியும் வந்தாச்சு. பார்த்தோம்னா ஃபுல் வியூ 360 வியூ நமக்கு இங்கே இருக்குது. நம்ம இந்த கோட்டை பார்த்தது, கடலுக்கு நடுவில் ஒரு கோட்டை, அப்படியே ஒரு சிட்டி வியூ. ஒன்லி இந்த கோட்டை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூரிஸ்ட்டுக்கு வந்துட்டு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இன்றைக்கி மாறிடுச்சு. ஒரு காலத்தில் வந்து இந்த நகரையே நிர்மாணிக்கிற ஒரு அரசாள்ற ஒரு பகுதியாக இருந்த இந்த கோட்டை இன்றைக்கி எல்லாமே வந்து வெறும் பார்வை மாடமாக மாறி போச்சு. ஸோ இது மாதிரி தான் இன்றைக்கி எல்லாமே பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்க எல்லாமே ஒரு நாள் வந்து இது மாதிரி அமைதியாக வந்து அதனுடைய ரெஸ்ட் ஆஃப் பீஸுக்கு போயிடும். மனிதர்கள் முதற்கொண்டு தான். ஸோ இதில் கட்டிடங்களோ இல்லை எதுவுமே விதிவிலக்கு இல்லை. ஸோ ஓகே, நம்மளும் நம்மளுடைய கடமையை மட்டும் செஞ்சுட்டு நம்முடைய இலக்கை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருப்போம் நம்மளுடைய ஓய்வு நெருங்குற வரைக்கும். நம்ம டியூ ஃபோட்டோ வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தாச்சு. செம பெருசு. சுற்றுறது குறைஞ்சது வந்து ஒரு 2 or 3 ஹவர்ஸ்க்கு ஆகும். ஸோ நம்ம 1.5 ஹவர்ஸ்க்கு மேலேயே நம்ம வந்து இங்கே ரோமிங் பண்ணியிருக்கோம். ஸோ டியூ ஃபோட்டோ நம்ம சுற்றிட்டு நம்ம அடுத்து நம்ம போகிற லொக்கேஷன் வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குது. ஸோ அங்கே போய் டியூவில் இருக்க ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு சென்ட் பால் சர்ச்சு. ரொம்ப ஆழ அரவமைச்சு ரொம்ப அமைதியாக இருக்குது. ஸோ நம்ம போய்
எல்லாம் நல்லா இருக்கும் சொல்லி ட்ரை பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம டியூவில் இருக்கிற ஒரு ரொம்ப பழமையான ஒரு சர்ச் இது வந்து சென்ட் பால் சர்ச். ஸோ டியூ வர யாருமே எங்கேயுமே மிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பழமையான ஒரு சர்ச், ரொம்ப அமைதியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ரொம்ப பழமையான ஒரு சர்ச்சு என் டியூலையும் ரொம்ப விசிட் பண்ணிட்டு இருந்துச்சு. இயேசுவே என் பாவங்களை ரட்சியும். இப்போ நம்ம டியூவில் ஃபோட்டோ பார்த்துட்டு நம்ம அடுத்து வந்து சென்ட் பால் சர்ச்சை பார்த்துட்டு வந்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பீச் ஓரத்தில் இருக்கிற ஐஎன்எஸ் நுக்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்மி ஷிப்பு. ஸோ அதனுடைய மாடல் இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இது கடற்கரை ஓரமாக பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக டீசெண்டாக வந்து ஆர்கிடெக்சர் கீழே வந்துலாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ ஈவினிங் டயத்தில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் லோக்கல் பீப்புள்ஸ் இங்கே வர்றதுக்கும் இல்லை டூரிஸ்ட்டும் இங்கே வந்துட்டு போகிறதுக்கும் ஒரு நல்ல பிளேஸ் தான். பட் இன்னும் அந்தளவுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக ஒன்றும் கிடையாது நம்ம இந்த ஷிப்பை தவிர. ஸோ இந்த ஷிப்போட மினியேச்சர் இது. ஸோ நம்ம இதை பார்த்துட்டு ஒரு நார்மல் ஷிப்பே ஒரு மினியேச்சரே எவ்வளோ பெருசாக இருந்தால் ஒரிஜினல் ஷிப் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது அதுவே ஒரு பெரிய பிரமிப்பாக இருக்குது. ஸோ நம்மளுடைய இராணுவம் வந்து எந்த அளவுக்கு வந்து வலுவாகவும் ரொம்ப இந்திய உலக அளவில் வந்து நம்மளுடைய இராணுவம் வந்து 7வது மிகப்பெரிய இராணுவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய 7வது.
संसारसारं भुजगेन्द्रहारं कर्पूरगौरम्. குட் ஈவினிங். இப்போ நம்ம டியூவில் வந்திருக்க அடுத்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கங்கேஸ்வர் டெம்பிள். இந்த கங்கேஸ்வர் டெம்பிள் ரொம்ப ஃபேமஸ், எல்லா இந்தியாவில் ஃபுல்லாகவே ரொம்ப ஃபேமஸ், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே வந்து என்னென்னா கடல் கீழே வந்து கரையில் வந்து பார்த்திங்கன்னா லிங்கங்கள் பிரதிஷ்டை பண்ணி, ஸோ கடல் அலைகள் என்றைக்குமே வந்து லிங்கங்களை அபிஷேகம் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம வந்து பான் கங்கான்னு சொல்லி நம்ம வந்து சோமநாத்தில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஆனால் அது வந்து பெரிய லிங்கங்கள், 2 லிங்கங்களுக்கு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன லிங்கங்கள். நம்ம நிறையா வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயும் இல்லாட்டி நிறையா யூடியூப்லேயும் நம்ம வந்து இந்த லிங்கேஸ்வரரை நிறைய பேர் தரிசனம் பண்ணியிருக்கோம். ஆனால் எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. ஸோ அது இருக்கிற அந்த லிங்க சுவாமிகள் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கங்கேஸ்வர் நம்மளுடைய டியூவில் இருக்காங்க. நம்ம அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப புனிதமான ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். போய் நம்ம சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம். सानन्दमानन्द धवने वसन्तम् आनन्दकन्दं हितपापवृन्दम्. वाराणसीनाथ मम नाथनाथं श्रीविश्वनाथं शरणं प्रपद्ये. वाराणसीनाथं मम नाथनाथं श्रीविश्वनाथं शरणं प्रपद्ये. हर हर शम्भो शम्भो शिव महदेव शम्भो शम्भो शिव महदेव हर शम्भो. நம்ம டியூவில் நம்ம அடுத்து வந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கங்கேஸ்வர் டெம்பிள். இந்த கங்கேஸ்வர் டெம்பிள் ரொம்ப இங்கே ஃபேமஸ். வந்து நம்ம நிறைய வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக நம்ம பார்த்துருப்போம். ஃபுல்லாகவே வந்து கடல் அலைகளால் வந்து அபிஷேகம் நடக்கிற ஒரு லிங்கங்கள் இருக்கிற இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். பட் இப்போ வந்து நேரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடல் நீர் மட்டம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால நம்ம வந்து கங்கேஸ்வரரை வந்து ஃபுல்லாகவே நம்ம தரிசனம் பண்ண முடியுது. இங்கே வந்து கிட்டத்தட்ட 5 லிங்கங்கள் இருக்குது. 5 லிங்கங்கள் இங்கே பிரதிஷ்டை பண்ணி இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸான இந்த கோயில், இந்த கங்கேஸ்வரர் கோயில். ஸோ இங்கே லோக்கலில் இருக்கிற பீப்புளும் சரி, டூரிஸ்ட் வர பீப்புளும் சரி, எவ்ரிபடி இங்கே வந்து விசிட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக தரிசனம் பண்ணிட்டு போவாங்க. அப்படிப்பட்ட கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் டயத்தில் நம்ம வந்து இந்த கங்கேஸ்வரர் தரிசனம் பண்ணது ரொம்ப நல்லது. ஸோ ஓம் நம சிவாய. वन्दे महाकाल महासुरेशम्. अकालमृत्यु परिरक्षणार्थं वन्दे महाकाल महासुरेशम्. हर हर शम्भो शम्भो शिव महदेव शम्भो शम्भो शिव महदेव हर शम्भो शम्भो. கங்கேஸ்வரர் டெம்பிள் இருக்கும் டைவில். ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோயில் இது. ஸோ நம்ம வந்த நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே தரிசனம் பண்ண முடிஞ்சது. ஏன்னா வந்து கடலோடைய நீர்மட்டம் வந்து குறைவாக இருக்கிறதுனால கடல் அலைகள் வந்து ஃபுல்லாகவே உள்ள கங்கேஸ்வரரை வந்து அபிஷேகம் பண்ணுறது கொஞ்சம் இன்றைக்கி இல்லாமல் இருக்குது. ஒருவேளை கடல் நீர்மட்டம் உயரும் போது வந்து இந்த கடல் அலைகள் வந்து கங்கேஸ்வரரை வந்து ஃபுல்லாகவே வந்து அபிஷேகம் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் நம்ம நிறையா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நிறையா பார்த்துருப்போம். அப்பேற்பட்ட கங்கேஸ்வர் டெம்பிளில் தான் இன்றைக்கி இருக்கோம் டியூவில். ஸோ ரொம்ப ஒரு அற்புதமான தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். ஸோ இப்போ கூட்டம் நிறைய வருஷம் நம்ம வரும்போது கூட்டம் குறைவாக இருந்தது. இப்போ நிறைய பேர் கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. கங்கேஸ்வரர் சுவாமி தரிசனம் பண்ண நமக்கு பின்னால் தான் கங்கேஸ்வரர் இருக்காது. ஸோ நம்மளும் தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ கடல் அழகாக ரசிச்சுட்டு இருக்கோம். இப்போ இங்கேருந்து ஒரு பீச் பக்கத்தில் இருக்க நகனா பீச்சுன்னு சொல்லிட்டு அந்த பீச்சுக்கு நம்ம போயிட்டு நம்ம இங்கேருந்து நம்ம பாவநகருக்கு அடுத்து நம்ம பஸ்ஸில் கிளம்புவோம். नित्याय शुद्धाय दिगम्बराय तस्मै नकाराय नमः शिवाय. हर हर शम्भो शम्भो शिव महदेव शम्भो शम्भो शिव महदेव हर शम्भो शम्भो शिव महदेव शम्भो शम्भो शिव महदेव.
கங்கேஸ்வரர் டெம்பிளுக்கு வந்திருக்கோம். இந்த கங்கேஸ்வரர் டெம்பிளில் என்ன சிறப்புனா இங்கே வந்து கடல் அலைகளாலேயே இந்த சுவாமிக்கு வந்து அபிஷேகம் நடந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி கடல் நீர்மட்டம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம 5 லிங்கங்களையும் நம்ம தரிசனம் பண்ணுறோம். ஸோ எப்படிப்பட்ட ஒரு கோயிலுக்கு நம்ம வந்து ரொம்ப சிறப்பான ஒன்று. ஸோ நம சிவாய ஓம் நம சிவாய. शम्भु शिव महादेव शम्भु शम्भु शिव வந்து கடல் அலைகள் வந்து எப்பயுமே வந்து அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்ம கடல் அலைகளால். ஆனால் இன்றைக்கி வந்து கடல் நீர்மட்டம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஃபுல்லாகவே 5 லிங்கங்களையும் நம்மளால் தரிசனம் பண்ண முடியுது. கிட்டத்தட்ட இங்கே வந்து பஞ்சபாண்டவர்கள் வந்து பிரதிஷ்டை பண்ணதா இந்த கோயில் நம்பப்படுது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு கோயிலுக்கு நம்ம வந்து கங்கேஸ்வரர் கோயிலுக்கு இன்றைக்கி அந்த டியூக்கு வந்திருக்கோம், வந்து தரிசனம் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து லோக்கல் பீப்புள்ஸ், டூரிஸ்ட் பீப்புள் யாராக இருந்தாலும் இந்த கோயிலை வந்து தரிசனிக்காமல் இங்கே இந்த டியூவை விட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பிரதான சிறப்புமிக்க ஒரு கோயில் இது. ஸோ அந்த கோயிலுக்கு நம்மளும் இன்றைக்கி வந்து நம்ம வந்து கங்கேஸ்வரருக்கு நம்ம தரிசனம் பண்ணது ரொம்ப ஒரு அற்புதமான உணர்வு. ஸோ நம்மளால் கையாலேயே நம்ம வந்து கங்கேஸ்வரருக்கு அபிஷேகம் அப்புறம் அர்ச்சனைகள்லாம் நம்மளே பண்ணலாம். ஸோ அப்பேற்பட்ட ஒரு கோயிலுக்கு நம்ம இன்றைக்கி வந்து தரிசனம் பண்ணியிருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியான ஒன்று, ரொம்ப அற்புதமான ஒரு உணர்வு நமக்கு வந்து கங்கேஸ்வரர் நம்ம வழங்கிட்டு இருக்காரு. ஸோ இப்பேற்பட்ட கோயிலுக்கு வந்தது நம்ம இன்றைக்கி நம்ம செய்த புண்ணியமாகவே நம்ம கற்றுறோம். ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. वसन्तं हृदयारविन्दे भवं भवानी सहितं नमामि. டியூவில் வந்து நகானா பீச்சுக்கு வந்தாச்சு. பட் என்ன வந்த நேரம் பார்த்திங்கன்னா சன்செட் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் இன்னும் ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி நம்ம வந்திருந்தோம்னா நல்லா இந்த இடத்துல லைட்டிங்கோட பார்த்துருக்கலாம். ஸோ அதனால் என்ன, ஸோ நம்ம டியூவோட முக்கியமான இம்பார்ட்டண்டான எல்லா பிளேஸையுமே நம்ம ஸ்பாட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அந்த நகானா பீச்சில் மட்டும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம நேராக பாபு நகர் போகிறதுக்காக நம்ம டியூ பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலாம். ஸோ இப்போ நகானா பீச்சில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் காற்று வாங்கிட்டு போயிடலாம். ஓகே, பை பாய்.